தமிழ்நாட்டின் முதல்வரா இல்லை தென் மாநிலங்களுக்கு என்று தனியாக ஒரு பிரதமரா என்று இந்தியாவே வியக்கும் அளவிற்கு இந்திய அரசியலிலே பரபரப்பாக பேசக்கூடிய அளவிற்கு நமது தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர்கள் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஒரு சிறப்பான ஆட்சியை நல்கி வருகிறார். இந்தியை திணிக்கவர்கள் முயல்கிறார்கள். 14 வயதினிலே பால்படியும் பருவத்திலே தமிழ் வாழ கொடிபிடித்து தாய் தமிழை காப்பதற்கு தண்டவாளம் ஏற்படுத்த தலைவர் கலைஞர் அவருடைய அரசியல் வாழ்க்கையை ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள் நீ நாடி வந்த நாடு இது அல்ல என்று அந்த தமிழ் கொடியை ஏந்திதான் முதலிலே தமிழுக்காக ஆரம்பித்த இயக்கம்தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். எம்மை 2ஆம் தர குடிமக்களாக ஆக்குகிற மோடி அரசே, இதை எந்த காரணம் கொண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அண்ணன் தளபதி அவர்கள் தன்னுடைய பிறந்த நாள் செய்தியாக தமிழக மக்களிடத்திலே வேண்டுகோள் வைத்திருப்பது, தமிழகம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை ஒவ்வொருவரும் உணர்ந்து அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ப கழகத்துடைய உடன்பிறப்புகள் பொதுமக்களிடத்திலே மத்திய பாஜக அரசு செயல்படுத்தக்கூடிய அவர்களுடைய திட்டங்களை எல்லாம் தவிடுபொடியாக்கி தமிழர்களுடைய உரிமைகளையும் அன்னை தமிழையும் பாதுகாக்கக்கூடிய வகையில் நம்முடைய நடவடிக்கைகள் ஒவ்வொருவருடைய நடவடிக்கைகள் அமைய வேண்டும் என்பதை இந்த பிறந்த நாள் செய்தியாக நம்மிடத்திலே தெரிவித்திருக்கின்றார். தமிழகத்துடைய வளர்ச்சிக்கு ஒரு முட்டுக்கட்டை போட வேண்டும். எப்படியாவது திராவிட மாடல் ஆட்சியை அண்ணன் தளபதி அவர்கள் மிக தெளிவாக சொல்லிவிட்டார். 10,000 கோடி ரூபாய் எங்களுக்கு கொடுத்தாலும் தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கடலூரில் நடைபெற்ற கூட்டத்தில் சொன்ன போது ஒரு 10வது படிக்கக்கூடிய ஒரு மாணவி எழுந்து, நன்முகை என்கின்ற மாணவி, தலைவரே 10,000 கோடி மத்திய அரசு தர வேண்டியதில்லை, 10,000 ரூபாய் என்னுடைய சேமிப்பிலிருந்து நான் தருகின்றேன், எந்த சூழ்நிலையிலும் மும்மொழி கொள்கையை நீங்கள் அனுமதிக்க கூடாது, இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்று ஒரு 10வது படிக்கக்கூடிய சிறுமியுடைய கருத்து, அந்த உணர்வு இன்றைக்கு ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுடைய செயல்பாடுகள் இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றது.